வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதனா வ நபிய்யனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி சிராஜன் முனீரா. அம்மா பஅத் فقد قال الله تعالى في شأن حبيبه تعالى متكرم مخبرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. وقال الله تعالى عز وجل في كلامه الكريم الفرقان المجيد. بسم الله الرحمن الرحيم. والله جعل لكم من بيوتكم سكنا. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا حبيبنا خاتم رسول الله صلى الله عليه وسلم. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. رواه مسلم شريف. أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر. ربي تمم الخير والسعادة وبك نستعين. اللهم يا فتاح. الحمد لله. சகல கோடி படைப்பினங்களையும் படைத்து சதா காலமும் அந்த படைப்பினங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. மேலும் சத்திய தூதுவர் சன்மார்க்க போதகர் புரட்சி வித்தகர் பூமான் நபி பெருமான் சர்தாரி ஆலம் ஷஃபீல் முதுநபீன் ஹாத்தமுல் அம்பியா மக்கத்து வேந்தர் மதீனத்து பேரரசர் நபி முஹம்மது முஸ்தபா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த உம்மத்தில் நம்மை எல்லாம் ஆக்கியல் புரிந்தானியத்தை அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த சபையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இன்னும் இந்த பயானை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கரிசனமும் உம்மத்தி முஹம்மதியாவில் ஈமான் கொள்ள இருக்கின்ற அத்துணை நபர்கள் மீதும் பரிபூர்ணமான முறையில் என்றென்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமா. ஆமீன். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, பாசத்திற்கு குறித்தான தாய்மார்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமிக்க மாதமான ரபியுல் ஆஹிர் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முந்தைய மாதமான ரபியுல் அவ்வல் மாதம், வசந்த காலம், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உதித்த தினம், இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த தினம், ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத்து கிடைத்த தினம், இப்படி எதுவாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதே போல வலிமார்களின் தலைவராக திகழக்கூடிய ஹஸ்ரத் மஹபூபை சுப்ஹானி மாஷூகி ரஹ்மானி ஹிந்திலை நூரானி கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் சையதுல் அவுலியா வலிமார்களின் தலைவரான அவருடைய நினைவு தினம் இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்தான். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, இது போன்ற வாய்ப்பு, எந்த வாய்ப்பு? அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் அல்லாஹ் ரசூலை பற்றி கேட்பதற்கும் நன்மையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இது போன்ற வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு
மிகப்பெரிய அன்பளிப்பாக பொக்கிஷமாக வழங்கிக்கிட்டு இருக்கின்றான். ஆண்கள் எல்லாம் ஜும்மாவுடைய மேடையில் வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை, மார்க்கத்துடைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அதுபோல தாய்மார்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தினுடைய விஷயங்களை அறிந்ததன்படி அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய நிர்வாகம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் செவ்வாய்க்கிழமை தோறும் இதற்காக வேண்டி மக்ரிபிலிருந்து இஷா வரை ஒவ்வொரு உலமாக்களை பயான் செய்ய ஏற்பாடு செய்து அவர்களுக்குண்டான ஹதியாவையும் கொடுத்து சிறப்பான இந்த சேவையை, இந்த ஹிதுமத்தை, இந்த தீனுடைய சேவையை நம்முடைய நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சேவை கியாமத் நாள் வரைக்கும் தொய்வு இல்லாமல் தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு பரிபூர்ணமான அமலாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. சங்கை குறித்தான தாய்மார்களே, நாம் எல்லாம் நம்முடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அல்லாஹ்வை பற்றி கேட்பதற்காக, ரசூலை பற்றி கேட்பதற்காக, மார்க்கத்துடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி புறப்பட்டு வந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு எட்டிற்கும் பரிபூர்ணமான கூலியை தந்து அருள் புரிவானாக. நமக்கு இருக்கக்கூடிய பல முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், என்னென்ன ஹாஜத்துகள் எல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ் அதையெல்லாம் நிறைவேற்றி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்து, மன நிம்மதியை தந்து, ஆஸ்பத்திரியினுடைய தேவையை விட்டும் அதனுடைய கஷ்டங்களை விட்டும் நீக்கி நம்முடைய வீட்டிலும், நம்முடைய பொருளாதாரத்திலும், நம்முடைய இல்லத்திலும், உள்ளத்திலும் அல்லாஹ்வுடைய கயிறு பரக்கத்தையும் நிரப்பமாக அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான தாய்மார்களே, நாம் செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய வார்த்தைகளில் அல்லாஹ்வை பற்றி பேசினால், அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் ஜல்ல ஜலாலுஹு என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொன்னால் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ரசூலுல்லாஹ்வின் ஸலவாத் சொல்லுங்கள். சஹாபாக்களுடைய பெயரை சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹும் என்று சொல்லுங்கள். இறைநேசர்களை பற்றி சொன்னால் ரலியல்லாஹு சொல்லலாம், கத்தஸல்லாஹு சிரவுலதி சொல்லலாம். இது போன்ற நம்முடைய நாவுகளை நன்மையான வார்த்தைகளை கொண்டு புழங்க வேண்டும். துவா கேட்கும் பொழுது அஜர்த்து ஆமீன் என்பதற்காக வேண்டி துவா செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளும் ரப்பிடத்தில் கையேந்து என்ன செய்யணும்? ஆமீன் என்று மனமுருக கேட்கக்கூடிய நிலையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வஸ்துக்கள் நமக்காக வேண்டி ரப்பிடத்தில் முறையிடுது. யா அல்லாஹ், இந்த நேரத்தில் இந்த இடத்திலிருந்து உன்னுடைய கலாமை கேட்பதற்காக வேண்டி, உன்னுடைய மார்க்கத்தினுடைய விஷயத்தை கேட்பதற்காக நீ வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இவர்கள் கேட்கக்கூடிய துவாக்களை யா அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வஸ்துக்களும் மலக்குமார்களும் ரப்பிடத்தில் கேட்கின்றார்கள். அப்படி அந்த வாய்ப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சங்கை குறித்தான தாய்மார்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பலவிதமான பல்வேறுபட்ட விஷயங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருட்கொடைகளாக கொடுத்திருக்கிறான், நியாமத்துகளாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த நியாமத்துகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரக்கத்துக்கு நம்ம இடத்துல எப்படி வந்து சேருது, அந்த பரக்கத்தை நாம் எப்படி அனுபவிப்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறது. அந்த அல்லாஹ் நமக்கு பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் எங்கிருந்து கொடுக்குறான்னு தெரியுமா? அருள்மறையாம் திருக்குறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், வல்லாஹ் ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளை, உங்களுடைய இல்லங்களை நாம் நிம்மதியான இடமாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். வீடு என்பது மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம், அல்லாஹ் கொடுத்த ஒரு நியமத்து, அல்லாஹ் கொடுத்த ஒரு அருட்கொடை. இதற்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம்? அழகான முறையில் வீடு கட்டுறோம். விதவிதமான பொருட்களை கொண்டு, அலங்கார பொருட்களை கொண்டு, இந்த இடத்துல ஜன்னல் வரணும், இந்த இடத்துல வாசல் வரணும், இந்த இடத்துல இந்த நிலக்கதவு போடணும், இந்த இடத்துல பர்மா தேக்க போடணும், இந்த இடத்துல இந்த பிளைவுட்டை வைக்கணும், இந்த இடத்துல ஜன்னல் கண்ணாடி அழகான முறையில் வைக்கணும், விதவிதமான லைட்டுகள் போடணும், இந்த இடத்துல டாய்லெட்டு, அட்டாச் பாத்ரூமு, இப்படி என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி அது தெளிவான முறையில், நேர்த்தியான முறையில் கட்டுறோமா இல்லையா? அதற்காக வேண்டி நம்மிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்று சொன்னாலும் கூட கடன் வாங்கியாவது எப்படியா கட்டி அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்? நம்முடைய வீட்டில், சொந்த வீட்டில் அழகான முறையில் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் இந்த சொந்த வீடு இல்லாமல் கூட எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் கூட வாடகை வீட்டில் தான் மாதம் மாதம் அதற்காக வேண்டி ஒரு தொகை எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். வாங்கக்கூடிய மாத சம்பளத்திலிருந்து அதற்காக வேண்டி எடுத்து கொடுத்தா மீதம் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுக்கு
வேண்டி அல்லாஹ்வுடைய தீனுடைய ஹிதமத்தை செய்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஜீவதற்குண்டான பொருளாதாரத்தை பரக்கத்தை அல்லாஹ் தருவாய் என்ற முழுமையான ஈமானுடைய யக்கீனோடு தவக்கல் தலல்லாஹ் என்பதின் காரணமாக ஒவ்வொரு மாதம் எப்படியாவது அந்த காலங்கள் முடிஞ்சு போகிறது. அல்லாஹ் நமக்கும் சொந்த வீட்டை, யாருக்கெல்லாம் சொந்த வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொந்த வீட்டை அல்லாஹ் நிரப்பமான வீட்டை, அவர்களும் முழுமையானவர்கள் இந்த வீட்டில் இருந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருக்கிறார்களோ எல்லோருக்கும் சொந்த வீட்டை அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன் சொல்லலாம். சங்கை குறித்தான தாய்மார்களே, அப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய தம்பி ராஜா டீ கொடுத்தா கொஞ்சம் அமைதியாக குடிங்களேன். வந்த டீ நான் கூட குடிக்கிறேன், நீங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக குடிச்சா என்ன? சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களை, பாசத்திற்கு குறித்தான தாய்மார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த வீட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிம்மதியானதாக சலாமத்தானதாக நமக்கு உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதா அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். அந்த வீடு கட்டுறதுக்காக வேண்டிய ஆயிரக்கணக்கான வசதிகளோடு எல்லாத்தையும் சலுகையோடு நம்ம என்ன செய்கிறோம்? சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்காக வீடு கட்டியிருந்தாலும் கூட அந்த வீட்டில் என்ன செய்ய முடியல? ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வீட்டில் கஷ்டமாக இருக்குது, படுத்தா நிம்மதியான தூக்கம் வரமாட்டேங்குது, யாருக்காவது அடிக்கடி முடியாமல் போயிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆஸ்பத்திரியில் எந்நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது, இதுபோல் யாராவது சூனியம் வச்சுட்டாங்க, யாராவது கண்ணீர் வச்சுட்டாங்க, ஏதாவது ஒரு ரீதியில் நம்முடைய வீட்டில் நம்ம தங்க வைக்க முடியாத அளவிற்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை நம்முடைய வீடுகள் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்பதாக நம்முடைய மார்க்க அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸின் மூலியமா அழகான முறையில் நமக்கு சொல்லி தர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நம்முடைய வீடு என்பது சக்கீனத்து நிறைந்ததாக இருக்கணும், நிம்மதி பெற்ற வீடாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து பெற்றதாக சலாமத்து பெற்ற வீடாக இருக்க வேண்டும். அதற்காக நமக்கு மார்க்க அறிஞர்கள் சில விஷயங்களை சொல்லித் தர்றாங்க. எப்படி இருந்தால் உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் சலாமத்தும் வந்து சேரும் தெரியுமா? முதல் விஷயம், முதல் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய காரணம் தெரியுமா? வீட்டில் உள்ள எல்லாருமே அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சிடணும். வீட்டில் உள்ள எல்லாருமே அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சிடணும். அதை மட்டும் சொல்லாதீங்க அஜரத்து, சீக்கிரம் எந்திரிக்க சொல்றீங்களே, நாங்கள் எந்திரிக்கிறதுலாம் எத்தனை மணி? காலையில் 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம், அது ஸ்கூல் இல்லைன்னா 8, 9. அப்படி ஆயிரத்தி எங்களுடைய நேரங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்காக வேண்டி ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன். அன்னி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கெல்லாம் தாயாக திகழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஜுவைரியா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க? தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து துலக முஸல்லால உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுக்காக வேண்டி ஃபஜ்ருடைய தொழுகிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அம்மா ஜுவைரியா அம்மா வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலையில் எந்திரித்து தன்னுடைய சுய தேவைகளை முடித்துவிட்டு தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு என்ன செய்கிறாங்க? பாங்கு சொன்ன சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறாங்க? பள்ளிக்கு போகிறாங்க. பள்ளிக்கு கிளம்பி போகும் பொழுது ஜுவைரியா அம்மா என்ன செய்கிறாங்க? தன்னுடைய முஸல்லால உட்கார்ந்துருக்கிறாங்க, தொழுகைக்காண்டி உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? வேற எங்கேயும் சுத்த போகலை, அல்லாஹ்வுடைய பள்ளியான மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டாங்க. அங்கே போய் தொழுகை வைக்கிறாங்க, பயான் பேசுகிறாங்க, மக்களிடத்தில் இன்னைக்கு என்ன விஷயங்கள் என்பதெல்லாம் கேட்குறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயும் இஷ்ராக்குடைய தொழுகையும் தொழுகிறாங்க. தொழுது முடிச்சுட்டு மீண்டும் துஹாவுடைய தொழுகையும் தொழுதுட்டு துஹா முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் அம்மா ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க? அதே முஸல்லால உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அம்மா ஜுவைரியா என்னம்மா நான் போனதுலேருந்து நீ இப்படியே தான் உட்கார்ந்துருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் யா ரசூலுல்லாஹ், நான் ஃபஜ்ர் தொழுதுட்டு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இஷ்ராக் தொழுதுட்டு எல்லாம் தொழுதுகிட்டு நான் தசுமணி வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கிறேன், ஓதிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க செல்ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலை, செல்ஃபோன் டச் ஃபோனை வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் லுட்டுஸுக்கு கேம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலை. அவர்கள் சொன்னது தசுமணியை வைத்து கொண்டு ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? சுமணி வச்சுட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அம்மாடி நீ இவ்வளோ நேரம் உட்காந்து ஓதி இருக்கிற, ஆனால் இப்போ நான் செத்த நேரத்தில், அதாவது குறைவான நேரத்தில்
ஒரு 4 களிமா ஓதுனமா, நீ இவ்வளவு நேரம் ஓதுன, இவ்வளவு களிமா ஓதுன, இவ்வளவு திக்ரு செஞ்ச, எல்லாத்தையும் விட இந்த 4 களிமா அதை விட நன்மை அதிகமாக கிடைச்சிருச்சுமான்னு சொன்னாங்க. தாய்மார்கள் சொல்றது புரியுதா? அம்மா ஜுவைரி அம்மா காலிலேருந்து உட்கார்ந்து ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறாங்க, அம்மா இவ்வளவு நேரம் ஏன் உட்கார்ந்து இருக்கிறியம்மா, இவ்வளவு நேரம் ஓதிக்கிட்டே இருக்கிறியம்மா. அம்மா யா ரசூலுல்லாஹ், நான் எல்லாத்தையும் ஓதிட்டு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வந்து அவர்களை பார்த்து அந்த சிறிது நேரத்தில் ஒரு சின்ன 4 களிமாக்கள் ஓதுறாங்க. 4 களிமா ஓதுறாங்க. அந்த 4 திக்ரும் நீங்கள் காலையில் இருந்து இவ்வளவு நேரம் செய்த அந்த திக்ருகளை, அதனுடைய நன்மைகளை பன்மடங்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்ருன்னு சொன்னாங்க. அதை சொல்லித்தரவான்னு கேட்கும் பொழுது, ஆமாம் யா ரசூலுல்லாஹ், எனக்கு சொல்லித்தாருங்கள். நம்மெல்லாம் என்ன செய்வோம், நம்முடைய சொந்த பந்தங்களோ அக்கா தங்கச்சிகளோ ஏதாவது ஒரு சாரி, புது சாரி வாங்கியிருந்தாங்க, இல்லை புதுசாக புர்கா வாங்கியிருந்தாங்கன்னா, எங்கடி வாங்கின, நான் இந்த கடையில் வாங்கினேன்டி, நான் அந்த கடையில் வாங்கினேன்டி, ரேட்டு குறைச்சி கொடுத்தாருடி, இன்னும் கேட்டால் நல்லா குறைச்சி கொடுத்துருப்பாடி, புது புது டிசைன்லாம் வந்திருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய புடைவைகளையும் புர்காக்களையும் நகைகளையும் பற்றி தான் நம்ம ஆசையோடு பாசத்தோடு நேசத்தோடு ஆர்வத்தோடு கேட்போம். ஆனால் சஹாபா பெண்மணிகள் எப்படி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகள் எப்படி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நன்மைகளை அள்ளி தரக்கூடிய அந்த வாசகத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள், நன்மைகளை கொட்டி தரக்கூடிய அந்த களிமாக்களை திக்ருகளை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்பதா கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சங்கை குறித்தான தாய்மார்களே, தங்களுடைய காதுகள் அந்த துணியை போட்டு மூடிருந்தீங்கன்னா தொடர்ந்து விட்டு நல்லா கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 4 திக்ருகள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த கலிமாக்களை யார் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வருகிறார்களோ, இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வானம் பூமியினுடைய நன்மைகள் எவ்வளவு நாம் செய்தால் நன்மை இருக்குமோ அதனுடைய எல்லா நன்மையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். ரவாஹுல் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் அக்பர். சங்கை குறித்தான தாய்மார்களே, இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய படிப்பின் என்ன தெரியுமா? அன்னை ஜுபைர ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ் எழுவதற்கு முன்னாடி எந்திரிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ் எழுவதற்கு முன்னாடி எந்திரிச்சு தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் போகும் பொழுது முஸல்லால ஃபஜ்ருடைய தொழுகைக்காண்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ நாம் ஆரம்பத்தில் சொன்னோம்ல, எல்லாருமே தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்திரிக்கிறணும், எல்லாருமே அதிகாலை நேரத்தில் எந்திரிக்க வேண்டும். இது பரக்கத்தில் குறித்தான நேரம். அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து நின்று கேட்கின்றான், என்னுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, உங்களுடைய தேவைகளை என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன். உங்களுடைய யாருக்கெல்லாம் ரிஸ்க் பொருளாதாரம் தேவை இருக்கிறதா, என்னிடத்தில் கேளுங்கள், நான் தருகிறேன். யாருக்கெல்லாம் பாவம் மன்னிப்பு வேண்டுமோ என்னிடத்தில் கையேந்து துவா செய்யுங்கள், நான் தருகிறேன். அந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் அக்பர். எல்லா விதமான கைர் பரக்கத்தையும் கொட்டி தரக்கூடிய நேரம். அஸ்ஸுபுஹ் பரக்கா. அந்த நேரம் பரக்கத்துடைய நேரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான நேரத்தில் நம்ம எந்திரிக்கிறோமா? கிடையாது. வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் எந்திரிச்சு தொழக்கூடியவர்களாக இருக்கலாம், நம்ம எல்லாரையும் சொல்லிட முடியாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம்முடைய முழு உம்மத்திற்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஏன் சொல்றோம்னு சொன்னா, பிராமணர்கள்லாம் பார்த்துருக்கிறீங்களா, ஐயர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கெல்லாம் அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க. சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு அந்த நேரத்திலேயே அவங்க வீடுகளுக்கு பக்கத்திலேயே கோயில்களுக்கு பார்த்து என்ன செஞ்சிருவாங்க, குளங்கள்லாம் இருக்கும், அந்த குளத்துல போய் எல்லாம் முக்கி குளிச்சு விட்டு வந்து வெள்ளனமே என்ன செய்வாங்க, அவங்களுடைய சம்பிரதாயத்தைப்படி அந்த துளசி செடியை முன்னாடி வச்சிருப்பாங்க, அது 3 தடவை சுத்தி விட்டு அதை இலையை பிச்சு தின்னுபுட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவருடைய மந்திரங்களை சொல்லுவாங்க, திக்ரு செய்யுங்க, அவங்களுடைய வழிமுறைப்படி செய்கிறாங்க. என்ன நாம சொல்றோம், நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அதிகாலை நேரத்தில் தஹஜ்ஜத் நேரத்தில் எந்திரிங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரக்காத் நீங்கள் தொழுது ரப்பிடத்தில் முறையிட்டு கேளுங்கள், உங்களுடைய எல்லா விதமான ஹாஜத்துகளும் கபூல் செய்யப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் என்னிடத்தில் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட அந்த முபாரக்கான பரக்கத்த நேரத்தை நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோமே. நாமளும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய கணவன் என்ன செய்கிறோம், செல்போனை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மூலையில் வச்சுக்கிட்டு விடிய விடிய தள்ளி தள்ளி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
நம்ம பக்கம் ஒரு பக்கம் சீரியல், இன்னொரு பக்கம் முஸ்லீமத்து பிக் பாஸ் வேற ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கிரிக்கெட்டு, இன்னொரு பக்கம் அது இது லுட்டு லுசுக்கு, ஏதாவது ஒரு முஸ்லீமத்து சனியை நம்முடைய வீடுகளில் நம்முடைய உறக்கத்தையும் கெடுத்து, நம்முடைய பரக்கத்தையும் கெடுத்து, நம்முடைய ரஹமத்தையும் கெடுத்து, எப்படியாவது குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் ஏற்படுத்தக்கூடிய பலா முசீபத்துகளை விடிய 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 பார்த்துவிட்டு அதிகாலை நேரத்தில் குரட்டை விட்டு தூங்கிடுறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு படிக்கிறாங்க. அதன் காரணமா அந்த நேரத்தில் அறிவுஞானத்தை அல்லாஹ் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறான். என்ன படித்தாலும் என்ன ஓதினாலும் அந்த நேரத்தில் மனதில் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய மனதிலும் பதியக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அதனால தான் மதரசாக்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்முடைய மக்த மதரசால அல்ல, ஹிப்ஸு ஓதக்கூடிய அருமறையாம் திருக்குரானை மன்னன் செய்யக்கூடிய மதரசால அதிகாலை 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. நம்முடைய பிள்ளைங்கள 4 மணிக்கு நம்ம எழுப்பி விட்டுருக்கிறோமா? அப்படி எழுப்பிவிட்டா நம்ம பிள்ளைங்களை எந்திரிச்சிடுவாங்களா? அப்படி எழுப்பிவிட்டாலும் அந்த பிள்ளைங்க சொல்லக்கூடிய வாசகங்கள்லாம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் 3:30 3:45 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க மதரசால. தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு அந்த நேரத்தில் ரப்பிடத்தில் துவா செய்வார்கள். துவா செய்ததோடு மட்டுமில்லை, அந்த நேரத்தில் உட்கார்ந்து அருள்மறையாம் திருக்குரான மனனம் செய்வாங்க. தொடர்ந்து மனனம் செய்வார்கள். அந்த நேரத்தில் பாடத்தை மனனம் செஞ்சுட்டா மௌத்து வரையும் அல்லாஹ் மரணத்திலிருந்து மரணத்தை தவிர வேறு எதுக்கும் அந்த என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் மறக்கடிக்க மாட்டான். நாங்கள்லாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் மனனம் செய்வோம். அந்த நேரத்தில் மனனம் செய்து சுபஹ் தொழுகிறதுக்கு பின்னாடி சுபஹ் தொழுகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், அப்பயே பாடத்தை கொடுத்துருவோம். இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் குர்ஆன் பாடத்தை கொடுத்து புது பாடம், சபக் பாடம், பழைய பாடம், இப்படி ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக ஜுசு பாடமே கொடுத்து அருள்மறையாம் திருக்குரானை 30 ஜுசுகளை மனனம் செய்த ஹாஃபிர்கள் இப்படித்தான் மனனம் செய்வாங்க. அதிகாலை நேரம் என்பது பரக்கத்தான நேரம். அந்த பரக்கத்தை நாம் எல்லாம் தவற விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நபிமார்களும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு நாளும் வீணாக்குனதே கிடையாது. எல்லா நபிமார்களும் தொழுதாங்க. இன்னும் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்குத்தானே தஹஜ்ஜுடைய தொழுகை கடமையாக்கிக்கிட்டாங்க. தஹஜ்ஜுடைய தொழுகையை தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டார்கள். ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் தஹஜ்ஜுது தவற விட்டதா ஹதீஸ்ல பார்க்க முடியல, எந்த வரலாறுகளையும் பார்க்க முடியல. எல்லா நாளும் தஹஜ்ஜுத் தொழுதாங்க. ஆனால் நம்ம 5 வேளை தொழுகையை நேமமாக தொழுக முடியல. 5 வேளை தொழுகையை நம்மால் நியமமாக தொழ முடியவில்லை. மியராஜ் இரவுல ரசூலுல்லாஹ் வானத்தில் போய் அல்லாஹ் பார்த்து 50 வக்துகள் அல்லாஹ் கொடுத்தான். 50லிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்து தொழ மாட்டாங்க, என் உம்மத்துமார்கள் நான் பட்டுட்டேன், கஷ்டத்தை பார்த்துட்டேன், நீங்க 50 வக்து உங்க உம்மத்துமார் தொழ மாட்டாங்க, ரப்பிட்ட குறைச்சு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ரப்பிடத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாறி மாறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டு வந்து 9 தடவை போயிட்டு வந்தாங்க. 9 5 45 வக்து குறைச்சாச்சு. இருக்கிறது மீதும் 5 வக்து. திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுவும் உங்க உம்மத்து தொழ மாட்டாங்க, இதுவும் உங்கள் உம்மத்து தொழ மாட்டார்கள், ரப்பிடத்துல குறைச்சு வாங்கிட்டு வாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கு மேல ரப்பிட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குது. இந்த 5 வக்துகள் கூட என்னுடைய உம்மத்துமார்கள் தொழ மாட்டாங்கடா. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க. அப்படிப்பட்ட கவலையோடு ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட 5 ஐவேளை தொழுகையை கூட நம்மால் நியமமாக தொழ முடியவில்லை என்று சொன்னால், அப்படி அல்லாஹ்வுடைய கைது பரக்கத்து நம்முடைய வீடுகளுக்கு எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய சலாம் என்று சொல்லக்கூடிய நிம்மதி எப்படி வரும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய வல்லாஹ் ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, சகீனத் என்று சொல்லக்கூடிய மன அமைதி எப்படி வரும்? சங்கை குறித்தான தாய்மார்களே, நம்முடைய ஆண்கள் எல்லாம் பள்ளிக்கு என்ன செய்யணும்? நம்முடைய தாய்மார்களை போட்டு நீங்க பள்ளிக்கு தொலைப்போங்க. அன்னை சுபைர் ரலியல்லாஹு தொழுதாங்களா இல்லையா? தன்னுடைய கணவர் எந்திரிச்சு போகும்பொழுது அவங்க எந்திரிச்சு தொழுதாங்களா இல்லையா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறங்க, நம்ம வீட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல ஃபர்ஸ்ட் அந்த மாற்றம் வரணும். எந்த ஒரு சேஞ்சுன்னும் நம்மிடத்துல அந்த சேஞ்ச் இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயம் அதற்கு உண்டான பவரை நீங்க பார்க்கலாம். நிச்சயம் அதற்கு உண்டான பவரை பார்க்கலாம். நாம சரியா இருந்தோம்னா நம்ம குடும்பம் சரியா இருக்கும். ஹைதர் அலி அஸ்தி சொல்லுவாங்க, மிகப்பெரிய மதரசாவுடைய உஸ்தாது சொல்லுவாங்க, மேலப்பாடையவங்க மதரசாவுடைய நாசிர் முதல்வர் பெருந்தகை சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுது கொண்டே இருக்கின்றேன். ஒரு நாள் கூட நான் தஹஜ்ஜத்தை விடலை. அப்போ என்னுடைய மனைவி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான்
தஹஜ்ஜுத் தொழுதுட்டு டீ போட்டு என்னுடைய மனைவி கொடுத்து எழுப்பி என்ன செஞ்சேன், இந்தாம்மா தொழுகுங்க, டீ குடிங்கன்னு சொன்னேன். அன்று முதல் என்னுடைய மனைவி எனக்கு முன்கூட்டியே எந்திரித்து அவங்க தஹஜ்ஜுத் தொழுதுட்டு என்னையும் எழுப்பி விட்டு எனக்காக விட்டு சூட சூட சாயா கொடுத்து பக்கத்தில் வர்க்கையும் கொடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க, டீ கொடுங்க, பசியாருங்க என்று அன்று ஒரு நாள் அவர்கள் நான் செய்த பிரதிபரகத்துக்காக வேண்டி அவர்கள் இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். முதலில் நம்மிடத்துல ஒரு மாற்றம் வரணும். நாமளே விடிய விடிய படுத்து கிடந்துட்டு நீங்க தொலைப்போங்க நம்ம தொழுகல அப்படின்னு சொன்னோம்னா எந்த நேரத்திலும் மாற்றம் வராது. சங்கை குறித்தான தாய்மார்களே, நாம் தொழ வேண்டும். நம்மிடத்தில் முதல் மாற்றம் வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் தாயினுடைய கருவறையும் தாயின் மடியும் தான். நீங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான மார்க்கத்தை ஊட்டி வளர்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளை கடைசி வரையும் மாற்றத்தை விட்டு தவறிவிட போகாது. ஏதோ ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வேண்டி 41 உயிர்கள் பரிதாபமாக போயிருச்சு. கரூரில் பார்த்தோமா இல்லையா? நம்ம அரசியல் பேச இல்லை, நாம் அரசியல் விஷயங்களை பேச இல்லை, ஏதோ ஒருத்தரை பார்ப்ப வேண்டுவதற்காக வேண்டி 41 உயிர்கள் பரிதாபகமாக போயிருச்சு. சாப்பாடு இல்லாம, தண்ணியும் இல்லாம, இடிசல்லையும் பரிதாபமான முறையில் கொத்து கொத்தா மூத்தா போனாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் எத்தனை இஸ்லாமியர்களும் இருந்து மூத்தா போறாங்க. எத்தனை இஸ்லாமிய புர்கா போட்ட இஸ்லாமிய பெண்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நாங்கள் எங்களுடைய தளபதியை பார்க்க வேண்டும், எங்களுடைய அண்ணனை பார்க்க வேண்டும், எங்களுடைய தளபதியை பார்க்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண்மணிகள், டைஹார்ட் வேணும், நம்ம வீட்டில் உள்ள உஷா வேணும், அந்த போனா இந்த வேணும் அல்ல, அவங்க சொல்ல டைஹார்ட் வேணாம், எங்களுடைய உயிர், எங்களுடைய உயிர், எங்களுடைய தளபதி. அல்லாஹ் அக்பர். நவுது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தான தாய்மார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தருகிறார்கள், நீங்கள் பிரியப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான். இந்த மார்க்கத்தை விட்டு மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒருவரை சந்திப்பதற்காக வேண்டி எத்தனையோ மைல்கள் கிலோமீட்டர்கள் சேர்ந்து போய், அல்லாஹ் அக்பர், எங்களுடைய உயிர் அவர்தான், எங்களுடைய உயிருக்காக வேண்டி நான் எங்களுடைய உயிரை தருகின்றோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவிற்கு மார்க்கத்தை விட்டும் தடவிரண்டு போறாங்க பார்த்தீங்களா? இந்த பச்சிரம் குழந்தையா இருக்கும் பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி 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 வளர்க்கணும். மார்க்கத்தினுடைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தரல, எல்லாம் பாதுகாக்க வேண்டும். முந்தி ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு போனோம்னு சொன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் என்ன செய்வாங்க, அருள்மறையாம் திருக்குரானை ஓதக்கூடிய சத்தங்கள் கேட்கும், சூரா யாசீனை சத்தமிட்டு ஓடுவாங்க. மக்ரிபு தொழுதுட்டு போனோம்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் சூரத்துல் வாக்கியா ஓதக்கூடிய சத்தங்கள் கேட்கும், சூரத்து ரஹ்மான் ஓதக்கூடிய சத்தங்கள் கேட்கும். இஷாக்கு பின்னாடி தபாரக்கல்லதி என்று சொல்லக்கூடிய சூரத்துல் முல்க் ஓதக்கூடிய சத்தம் கேட்கும். ஆனா இப்ப எல்லாரும் வீட்லையும் சீரியலும் சினிமாவும் லொட்டு லொசுக்கும் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய, நம்முடைய சமுதாயத்தினுடைய, நம்முடைய மார்க்கத்தினுடைய விஷயத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய எல்லாமும் நம்முடைய வீடுகளில் வந்து விட்டது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே. முந்தியெல்லாம் அல்லாவுடைய பாங்கு சத்தம் பள்ளிகளை சொல்லப்பட்டுருச்சுன்னு சொன்னா, வாயு மூடுறி, அல்லாவுடைய பாங்கு சொல்றாங்க, இதால டிவி சவுண்ட் அடக்கு என்று முன்னாடிலாம் சொன்னாங்க. இப்போ எவ்வளோ சவுண்டு அதை விட அதிகமாக வச்சு கேட்கக்கூடிய நிலைமையில நம்முடைய வீடுகள் மாறிடுச்சே. எல்லாம் பாதுகாக்க வேண்டுமே. சங்கை குறித்தான தாய்மார்களே, நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரசூலுடைய பயம் இருந்துச்சு சொன்னால் இது போன்ற தவறான காரியத்தில் தவறான விஷயங்கள் நம்முடைய உள்ளம் ஒருபோதும் செல்லாது. அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனைகள், அல்லாஹ் ரசூலுடைய உள்ளத்தினுடைய அந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் இல்லாததன் காரணமாக தான் இது போன்ற பாவமான காரியத்தில் நாம் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். அந்நிய கலாச்சாரத்தை நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிகொண்டு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய மார்க்க விஷயங்களுடைய அறிஞர்கள் சொல்லி தர்றாங்க, சுபஹுடைய தொழுகையில் தொழுங்கள், அதுதான் பரக்கத்து. இந்த சுபஹுடைய தொழுகை ஆண்கள் எல்லாம் பள்ளியாசலுக்கு வந்து தொழுகுங்க, ஆண்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பள்ளியாசலுக்கு வந்துருங்க, பெண்கள் எல்லாம் எழுந்து அல்லாஹ்வுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சின்ன பிள்ளைங்க எழுப்பிவிடுங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த நேரத்தில் சுடுதண்ணி வச்சு எங்களுக்கு ஒளி செய்ய விட்டு, பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கும், அஜர்த்து போவாங்க, அதை கூடிய அமுச்சு விட்ருவாங்க. இல்லை அவங்க எங்களை
மக்களை போய் வீட்டில் பள்ளியாசல் விட்டுட்டு என்ன செய்வாங்க, தொழுதுட்டு வர்றதற்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலம் போய் நாமளும் தூங்குறோம், நம்மளை பார்த்து நம்ம புருஷனும் தூங்குறாங்க, நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் தூங்குது. இப்படியே தூங்கி 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 தூக்கத்தில் நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தை தவிர மற்ற எல்லோரும் எல்லா துறையிலும் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை முஸ்லீம்கள் நமக்கு ஒதுக்கப்பட்ட அந்த விழுக்காடுகளை சதவீதத்தை பயன்படுத்தி அரசு துறையில் உத்தியோகத்தில் நமக்கெல்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லாம் வெளிநாடு போகிறதுக்கு தான் முந்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர நம்முடைய நாட்டில், நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய அரசாங்கத்தில் நாம் நல்ல முறையில் படித்து நமக்கு கொடுக்கப்பட்ட விழுக்காடை சரியான முறையில் பயன்படுத்தி எத்தனை பேர் அரசு துறையில் இருக்கிறோம்? காரணம், நம்மிடத்தில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஏதோ வந்தோம், ஏதோ இருந்தோம், எதையாவது வாங்கி தின்னுக்கிட்டு எப்படியாவது காலத்தை ஓட்டிடுவோம். முதல்ல அதான் பார்த்தாக்க வேண்டும். ஹலாலான உணவை தவிர ஹராமான உணவு நம்முடைய உடலில் அதிகரித்து கொண்டே இருந்தால் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவுதான் கேட்டாலும் இந்த உள்ளத்தின் மூலியமாக நம்ம சொல்லக்கூடிய செய்தியின் மூலியமாக எந்த ஒரு பிரதிபலனும் இருக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுபோலதான ஹலாலை தாண்டி ஹராமான உணவுகள் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இல்லத்துல, நம்முடைய உடல்ல அதிகம் கலந்து கொண்டே இருக்குது. ஹராமான பேச்சு, ஹராமான செவிகளுடைய கேட்கக்கூடிய செவித்தன்மை, ஹராமான பார்வை, ஹராமான விஷயங்களினுடைய கால் நடந்து போகுது. இப்படி எல்லாமே ஹராமாக இருக்கக்கூடிய நிலையில நம்முடைய வீட்டில் எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரும்? நம்முடைய வீட்டில் நம்ம எப்படி நிம்மதி வரும்? நம்முடைய இல்லத்தில், நம்முடைய உள்ளத்தில் எப்படி நிம்மதி வரும்? சங்கை குறித்தானவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்திகளை முழுமையானவரை பின்பற்றணும். அடுத்ததாக மூன்றாவது ஒரு செய்தி, சலாம் சொல்லுவது. இந்த சலாம் என்பது அஸ்ஸலாமும் கபுலல் கலாம், நீங்கள் பேசுவதற்கு முன்பு சலாம் சொல்லுங்கள் ஒரு ஹதீஸ் இருக்கு. அல் பாதி சராமி பருகுனல் கிபுர், யார் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் பெருமை விட்டு நீங்கி விட்டாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து சலாம் சொல்வது சுன்னத்து. ஆனால் அந்த சுன்னத்தான சலாம் இருக்கு, பதில் சலாம் சொல்லுவது வாஜிபு. இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதான ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டுமா என்று 30 நன்மைகளை கொள்ளடிக்கக்கூடிய இந்த சலாமுடைய வார்த்தையை சொல்லிட்டோம். அதை கேட்குற எல்லாரும் என்ன செய்யணும்? வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொல்றது உங்கள் மீது வாஜிப். ஆனால் இப்போ சலாம் சொல்றது என்பதே ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. சலாம் சொல்றது ஒரு பெரிய பிரஸ்டீஜா பார்க்குறோம். இவனுக்கு சலாம் சொல்லணுமா, இவளுக்கு சலாம் சொல்லணுமா, இவன் எதிரியாச்சே, இவன் எனக்கு துரோகியாச்சே, இவனுக்கெல்லாம் சலாம் சொல்ல முடியாது என்று முகத்தையும் பின்னாடி உள்ளதையும் திருப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சலாம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரையை நீக்கி நிம்மதியை உண்டாக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உள்ளத்தில் சலாயத்தை உண்டு பண்ணும். நீங்கள் சலாத்தை பரப்புவீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் சலாம் என்பதே நம்மிடத்துல ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. நீங்கள் சலாம் சொல்லுங்க. அது எப்படிப்பட்ட சலாம்? முழுமையான 30 நன்மைகளை கொள்ளடிக்கக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையான சலாமை சொல்லுங்கள். அது நம்முடைய வீட்டுக்கு போகும்பொழுது நிறைய பேர் சலாம் சொல்கிறோம். ஆனால் 100க்கு 80% பேர் சலாம் சொல்கிறதே இல்லை. வீட்டை விட்டு வெளியே வரும்போது சலாம் சொல்கிறதே இல்லை. நம்ம எப்போதும் பார்க்குற வீடு தான், எப்போதும் பார்க்குற மனைவி மக்கள் தான், எப்போதும் பார்க்குற தாய் தந்தை தான், எப்போதும் பார்க்குற பிள்ளைங்க தான். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சலாம், நாம் சொல்லக்கூடிய அந்த சலாம் அவருடைய உள்ளத்தில் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அவர்கள் மீது நீங்கள் சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்றீங்க. அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு பதில் சொல்றோம். அல்லாஹ் அக்பர். நீங்க வீட்டில் யாருமே இல்லை, கதவை திறந்து சலாம் சொல்லிட்டு தான் உள்ள போகணும். ஏன்? உள்ள மலக்குமார்கள் இருப்பாங்க, நன்மைக்குரிய நல்ல ஜின்கள் இருப்பாங்க. நீங்க சலாம் சொல்லி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வாலைக்கும் சலாம் சொல்லுவாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய சப்தம் உங்களுக்கு கேட்காம இருக்கலாம். சில நேரங்களில் வாலைக்கும் சலாம் சத்தம் போட்டு சொன்னாங்கன்னா பயந்துடாதீங்க. என்னடா கூட்டினா வீட்டில் சலாமுக்கு பதில் வருதுன்னு பயந்துடாதீங்க. அது நன்மையான மலக்குமார்களும் நன்மை கொடுத்தான ஜின்களும் நம்முடைய முன்னோர்கள் தான் இருப்பாங்களே தவிர வேறு யாரும் வலா முசீபத் இருக்காது. எந்த வீட்டில் சலாம் சொல்லி உள்ளே நுழைகிறீர்களோ அந்த இடத்தில் ஷைத்தான் இருக்க மாட்டான். ஷைத்தான் இல்லைன்னா அங்கே யார் வந்துடுவான்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வந்துடுவாங்க.
ரஹ்மத்துடைய மலக்குகள் வந்துட்டாங்கன்னா உங்களுடைய இல்லம் சலாமத்து பெற்றதாக, சகீனத்து பெற்றதாக, பரக்கத்து பெரியதாக, நிம்மதி பெற்ற இடமாக இல்லங்களாக இல்லம் ஆகிரும். இனிமே சலாம் சொல்லி உள்ள போகலாமா? சலாம் சொல்லி வெளியில வரலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். அதுவும் சொல்ல மாட்டான். அல்லாஹ் அக்பர். அடுத்ததான் 4வது ஒரு விஷயம் நமக்கு சொல்லி தர்றாங்க. விருந்தாளிகள். இந்த வார்த்தையை சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு விதமான கஷ்டம் வந்துடும். விருந்தாளின்னு சொன்னாலே ஒரு விதமான கஷ்டம் வந்துடும். விருந்தாளியெல்லாம் பற்றி பேசாதீங்க. சேர்த்து எங்கள் வீட்டுக்கு வந்தால் 10 நாள் 15 நாள் 1 மாதம் வரையும் டேரா அடித்து படுத்துடுறாங்க, நாங்களாம் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட, மார்க்கம் இருந்தும் மருந்தும் 3 நாள் தான். நம்ம போய் ரொம்ப நாள் தங்கிடக்கூடாது, அதையும் சொல்லிடுறோம். ஒரு வீட்டுக்கு விருந்தாடியே போனோம்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் சொந்த பந்தங்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அடுத்த நிலை இந்த சைத்தா சனி எப்படி தொலைஞ்சு போங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் இப்படி தான் சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க. பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறேன். ஒருவேளை அசர்த்து வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை அசர்த்து இப்படி தான் இந்த தொல்லை பிடிச்சவங்க எப்போ தான் தொலைஞ்சு போவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அப்படி நினைக்கல. எல்லோருடைய பெரும்பாலான சிந்தனைகள் இப்படி தான் இருக்கும் என்பதாக இருக்குது என்கக்கூடிய செய்தியை உங்களிடத்தில் நாம் பகிர்ந்துக்கிறோம். சங்கை குறித்தான தாய்மார்களே, விருந்தாளி, அந்த விருந்தாளிகள் என்பவர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் ஹதீஸ்ல வருது, நம்முடைய வீட்டிற்கு பரக்கத்தை கொண்டு வருகிறார்கள், நம்ம வீட்டிற்கு ரிஸ்கை கொண்டு வருகிறார்கள், நம்ம வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடையான ரஹ்மத்தை கொண்டு வருகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய காலம் முழுவதும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முழுவதும் என்ன செய்வாங்க? அவர்கள் சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்கன்னா, உணவு எடுத்து வச்சுட்டாங்கன்னா ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணுவாங்க. யாராவது விருந்தாளிகள் யாராவது ரோட்டில் போகிறாங்களா, நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வரலையா என்று வாசலை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். யாராவது மிஸ்கின் வந்துட்டாங்கன்னா, யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அவர்களை உபசரம் செய்வதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலையாய சுன்னத்தாக இருந்துச்சு. இன்னும் எந்த அளவுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம தனியாக அவங்களுக்காக வேண்டி சாப்பாடு ஆக்க போகிறதில்லை, நமக்கு செய்கிறதில்ல ஒரு கை அதிகமாக போட்டு செய்கிறோம். அதுவும் அல்லாஹ்வே அந்த ரிஸ்கை தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி நம்முடைய விருந்தாளிகள் வந்தாங்கன்னு சொன்னால் அவருடைய கண்ணியமான முறையில் அவர் என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படி அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது அவர்கள் நம்ம வீட்டிலேருந்து என்ன திரும்ப எடுத்துகிட்டு போகிறாங்க? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி தான் சொன்னார்கள். ஒரு விருந்தாளி சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறாங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய பலா முசீபத்துகள், கெட்ட சைத்தான்கள் நம்முடைய வீட்டை விட்டும் திறந்து போயிடும் என்பதாக சொல்லலாம் சொன்னாங்க. இன்ஷால்லா விருந்தாளி வந்தால் என்ன செய்யாதீங்க? என்னை விரட்டு விட்டுறாதீங்க. நம்ம தாய்மாரெலாம் யாரும் விரட்டுறது கிடையாது, வேறு ஊரில் நடக்குது சொல்கிறேன். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் சொல்றார்கள், 5வது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், நம்முடைய தாய்மாரிடத்தில் அதிகம் பேண வேண்டிய விஷயம் சுத்தம். சுத்தம் தஹாரா. சுத்தத்தை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நீண்ட விஷயங்களை சொல்றாங்க. இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமா அல்லாஹ் சுத்தத்தை சுத்தமா இருப்பவர்களை, பரிசுத்தவான்களை அல்லாஹ் விரும்புகிறான். பரிசுத்தவான்களை அல்லாஹ் விரும்புகிறான். நம்முடைய வீடுகளில் நம்ம என்ன செய்யணும்? எந்நேரம் நம்முடைய வீட்டை கூட்டி பெருகி சுத்தமாக வச்சுக்கிறணும். எங்கேயாவது ஒட்டடைகள் இருந்தால் அந்த ஒட்டடை உடனே அடிச்சிடணும். ஏதாவது விசேஷந்துகள் இருந்தால் அதன் மூலியமாக தங்கி கொள்ளும். அதனால் என்ன செய்ய ரசூலுல்லாஹ், உங்களுடைய வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் நைட்டில் நம்ம சாப்பிட்றோம்ல, சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சோன்னு அந்த பாத்திரத்தை என்ன செய்யுங்க? அழிப்பு பார்க்காம சோம்பேறி படாமல் கழுவி வச்சிடணும். ஏன்? அந்த சாப்பிட்ட சாப்பாடு ரிசுக்கு வைத்திருந்த அந்த பாத்திரத்தினுடைய ரிசுக்கு வைக்கப்பட்ட அந்த பாத்திரம் என்ன செய்யுது? சாப்பிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க, என்னை கழுவாமல் கூட இப்படி அனாதையா முசீபத்தா போட்டு வச்சுட்டாங்க. யா அல்லாஹ், என்னை இப்படி பாண்டையா அழுத்தா போட்டு வைத்த இவர்களுடைய வாழ்க்கையை நீனும் பாக்கியம் இல்லாத முசீபத்து நிறைந்த ஆக்கி வச்சிரு என்று லானத்து செய்யும்ல. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, சாப்பிட்டு ஒரு 2 பாத்திரம் 3 பாத்திரம் கூட நபர்கள் இருந்தால் பாத்திரங்களை கூடிக்கொள்ளும். அதை அப்பயே கழுவி வச்சுட்டு படுத்துருங்க. அதில் பரக்கத்தில் இருக்கு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோல அழுக்கு துணிகளை சேர்க்காதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அதுபோல அழுக்கு துணிகளை சேர்க்காதீர்கள். இப்படி மூட்டை மூட்டையா சில வீட்டுகளில் குமிச்சு வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே போதும் கப்புன்னு வாட வரும். என்ன செண்டு வாசமா இல்லை, பயங்கரமான நாத்தம் வரும். எத்தனையோ வீடுகளில் பார்த்துருக்கோம். நல்லா பாதுகாக்கணும். இது எதுக்காக வேண்டி சொல்றோம்னா, நம்முடைய இல்லம் சுத்தமாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய சக்கீனத்து வரும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரும். நம்முடைய உள்ளமும் இல்லமும் சுத்தம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய கல்வில அல்லாஹ் வரமாட்டான். நம்முடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார் வரமாட்டாங்க. உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வீட்டிற்கு வறுமையே வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்களுடைய இல்லங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பரக்கத்தை மலக்குமார் வருவார்கள். உங்களுடைய இல்லம் ஒருபோதும் வறுமையை கொண்டு ஆட்டி பிடிக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக நேரம் குறைவாக இருக்கிறது, சுருக்கமாக சொல்றேன். ஆறாவது விஷயம் சிலத்துர் ரஹம். நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ பார்க்கிறோம். பெரும்பாலான விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயத்திற்கு போய் நம்முடைய சொந்த பந்தங்கள் என்ன செஞ்சிருப்போம், சண்டை பிடிச்சிருப்போம். அவ என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல, அவ அந்த சடங்கு செய்யறதுக்கு கூப்பிடல, அவ பிள்ளைக்கு பூ போட்ட அது கூப்பிடல, அவ பிள்ளை வயசுக்கு வந்துச்சு அது கூப்பிடல என்று ஒரு சப்பை காரணத்திற்காக வேண்டி ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு கூட என்ன செய்வோம், மூஞ்சியை திருப்பிக்கிட்டு என்னத்தையும் திருப்பிக்கிட்டு போயிடும். இதற்காண்டி சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், அதோடைய உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பரக்கத்து உண்டாம் என்று சொன்னார்கள். யார் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் ஆசை இருக்குதோ அல்லாஹ் நீண்ட ஆயுள தருவான். யார் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் ஆசைப்படுறாங்களோ அவர் உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும். சிலத்துர் ரஹம், அல்லாஹ் அவர்கள் பரக்க செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் சுவனம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ், அப்படிப்பட்ட நிலை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்களை முதியவர்களை நீங்கள் ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீங்க. அது நம்முடைய தாய் தந்தையாக இருந்தாலும் நம்முடைய கணவனுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த பெற்றோரை அந்த முதியவர்களை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, தரக்குறைவாக இளமானம் பார்க்காதீங்க. அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அவர் இருப்பது நம்முடைய வீட்டிற்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அவள் இருப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட பொக்கிஷம் நீங்க என்ன செய்யாதீங்க, ஒருபோதும் தவற விட்டு வராதீங்க. இன்னும் எத்தனையோ நபர்கள்லாம் சொல்றாங்க, கல்யாணம் முடிக்கும் போது அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கிறாங்க. என்ன நீங்க மட்டும்தான் வருவீங்களா, இல்லை லக்கேஜ் கூட இருக்குமா? லக்கேஜ் நான் யாரை சொல்றாங்கன்னா, அந்த மாப்பிள்ளையை பெற்று கொடுத்த தாய் தந்தையர். அல்லாஹு அக்பர். 10 மாதம் சுமந்து பெற்ற தன்னுடைய ரத்தத்தையும் பாலையும் கொடுத்து பிள்ளை கொசு கடிக்க கூடாது, அது கடிக்க கூடாது என்று எல்லா விதமான சுகபோகனை கொடுத்து தாய் தந்தையை அந்த வந்த மனைவி எப்படி சொல்றாங்க, நீங்க மட்டும்தானே, இல்லை லக்கேஜுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த வீட்டில் பெரியவர்கள் இருக்கிறார்களோ அதுதான் பரக்கத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் பொக்கிஷம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நீங்கள் ஒருபோதும் தவற விட்டு விடாதீர்கள். அவர்கள் நம்மிடத்தில் அதிகமான கூடுதல் குறைவு சில நேரங்களில் பேசலாம், நம்முடைய மனசை நோடிக்கிற மாதிரி செய்யலாம். அவர்கள் வயது மூக்க மூக்க என்ன செய்யும், அவர்கள் எல்லாம் சிறு பிள்ளைகள் போன்றவர்கள் தான். அவர்கள் சொல்வதற்காக நீங்கள் கோபித்துக் கொண்டு அவர்கள் நீங்கள் ஒருபோதும் தண்டித்து விடாதீர்கள். அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. அவள் செய்ய வேண்டிய கடமைகளை இறுதி மூச்சு வரை செய்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்குத்தான் மிகப்பெரிய வெற்றி இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட வெற்றியை முழுமையான முறையில் பெறக்கூடியவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்னும் வரக்கத்திற்குரிய செய்திகள் நிறைவாக இருந்தாலும் சொல்வதற்குண்டான நேரங்கள் குறைவாக போயிருச்சு. அல்லாஹ் நம்முடைய நேரங்கள் அல்லாஹ் பரக்கத் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய நேரங்களிலும் நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் அல்லாஹ் பரக்கத்தையும் ரஹமத்தையும் நியாமத்தையும் சக்கீனத்தில் சொல்லக்கூடிய நிம்மதியும் அல்லாஹ் பரிபூர்ணமாக தந்தார் புரிவானாக. இதை சொன்னோம், இதை கேட்டோம், அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தார் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி